ஸ்டெப் பை ஸ்டெப் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைட்டில் பார்த்தீங்கன்னா, அனுபவம் இங்கேருந்து கிடைக்கிறது. அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவும் மிகவும் நமக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அது நம்ம ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது என்ன கேள்வி? அனுபவம் ஒரு துறையில் நமக்கு தொழிலில் தொடர்ந்து பல வருடங்கள் பணியாற்றுவதால் அனுபவம் கிடைக்கிறது. தொடர்ந்து ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ தொடர்ந்து பல வருடங்கள் இருப்பதனால் நமக்கு அந்த அனுபவம் கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைக்குமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ இருந்துட்டு அவங்க அனுபவம் கிடைக்காம இருக்கிற ஆள்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் அனுபவத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அனைவரும் அறிந்தது. எல்லா துறையிலையும் தொழிலில் அனுபவசாலிகள் நிறைந்த இடம் எப்போதுமே வெற்றியை குவித்து கொண்டே இருக்கும். வெற்றியை குவித்து கொண்டே இருக்கும். தோல்வி அப்படிங்கிறது ஏற்படாது. அப்படி ஏற்பட்டதாலும் ரொம்ப மிகுந்த பாதிப்பாக இல்லாத ஒரு இடமாக அது இருக்கும். அனுபவத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அனுபவத்தை யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் அனுபவசாலிகளை விலை கொடுத்து வாங்கிடலாம். அனைவரும் பட்டப்படிப்போ அல்லது தொழில் படிப்போ ஏதாவது ஒன்று, ஒரு தொழில் சார்ந்தோ ஏதாவது ஒன்று சார்ந்து நம்ம அதை படிச்சிருப்போம். ஆனால் அந்த துறையில் நாம் புதுசாக போய் ஜெயிக்கணும் அப்படின்னா அது ஜெயிக்க முடியவே முடியாது. எவ்வளோதான் நம்ம ஒரு படிப்பை படித்து விட்டு சென்றாலும் அங்கே போய் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஜெயிக்கக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை சார்ந்து அந்த தொழிலை நடத்தக்கூடியவர்கள், குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடும்ப தொழில் நடத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் போனால் உடனேயே ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அந்த அனுபவசாலிகள் ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சரியான முடிவாக இருக்கும். அந்த குடும்ப தொழிலில் இருக்கிறனால அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இவர் ஏதாவது புதுசாக போய் தவறு செய்ய போனாலும் அந்த தவறை தடுத்துருவாங்க. ஏன்னா இந்த இடத்துலாம் தவறு நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அனுபவம் ஒரு தவறிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் நமக்கு அனுபவம். தவறு செய்யாமல் யாருக்கும் அனுபவம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. தவறு நடந்தால் தான் அந்த இடத்துல அனுபவம் கிடைக்கும், அதை திருத்திக் கொள்வதற்கு. அப்படிப்பட்ட அனுபவம் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் உடனே ஜெயிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அனுபவம் இல்லாமல் நாம் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் ஜெயிக்கக்கூடியது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம எதையுமே தொடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த தொழிலை தொட்டாலும் ஒரு சிறிய முதலீடில் போயிட்டு நம்ம புதுசாக போய் ஆரம்பித்து அதில் தவறுகள் நிச்சயமாக நடக்கும், லாஸ் நிறையா நடக்கும். எல்லாத்தையும் சமாளித்து அந்த தவறுகள்லேருந்து திருத்தி அனுபவமாக அதை நம்ம திரும்ப பெற்று அதன் மூலியம் வருமானம் ஈட்டக்கூடியது தான் இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை அனைவரும் ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல தொழிலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.